நம்ம உடம்புல வந்து 7 சக்கரங்கள் இருக்குது. வானவில்லும் 7 கலர். எந்தெந்த சக்கரத்தில் எந்தெந்த கலரோடு போகிறதோ அந்த ஒளி பந்து அங்கே போன உடனே அப்படியே கரைஞ்சிடும், அந்த கலரோடு சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லா கெடுதலையும் எடுத்துடும். அது நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம், நெகட்டிவ் வியாதியாக இருக்கலாம், இல்லை எண்ணங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்த ப்யூரிஃபை பண்ணும். அப்போ நம்மளுக்கு ஒரு நிம்மதி வரும். அப்படின்னு அந்த பெருமூச்சு விட்ட உடனே திருப்பி அடுத்த சக்கரத்துக்குள்ளே வரும்போது ஒன்றா சேர்ந்து வரும். திருப்பி அந்த சக்கரத்தில் வந்தோடனே பிரிஞ்சிடும், தனித்தனியாக பிரிஞ்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி திருப்பி அடுத்த சக்கரத்தில் வரும்போது திருப்பி உருண்டையாக வரும். இதை நல்ல தெளிவாக புரிஞ்சுதான் அந்த மெடிடேஷன் நல்லா பண்ண முடியும். அந்த அனாவதம்னு நீங்கள் நினச்சிக்கும் போது இங்கே ஃப்ரண்ட்டில் நினைக்கும்போது பேக்லேயே நினைக்கிறோம், இங்கேருந்து அப்படியே இப்படி ஃபுல்லாக அப்படியே நினைக்கிறோம், ஒரு ஒயிட் லைட் மாதிரி உள்ளே போகிற மாதிரி நினைக்கிறோம். இது மணிப்பூரகம்னு வரும்போது இங்கேருந்து அப்படியே ஜஸ்ட் இவ்வளோ தூரம் வர மாதிரி பண்ணி அப்படியே உள்ளே போகணும். இங்கே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், எங்கள் வயிறு இருக்குது, இது கீழே பேன்க்ரியாஸ் இருக்குது, கணையம், இந்த சைடில் லிவர் இருக்குது, லிவரில் கால் பேடர் இருக்குது, அது மாதிரி நினைக்கணும். அதுதான் மெயின். அது மாதிரி நினைக்கும் போது அந்த பார்ட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். அதில் இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் கழிவுகள் தான். நீங்கள் பாத்ரூம்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வருது, கருப்பாக வரும், பயங்கரமாக வரும். உங்களுக்கு எங்களுக்கு இப்போ கூட அது மாதிரி வருது, பார்த்ததே இல்லை அது மாதிரிலாம் வருது. இன்னும் கூட எங்களுக்கு இன்னும் எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியல. அது மாதிரி பாத்ரூம்லாம் போனீங்கன்னா பயங்கர கருப்பாக இருக்கும். ஸோ அப்போது இன்னும் இருக்குது நம்மளுக்கு இன்னும் 100% முடியல, ஒன்று இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க முடியுது. அப்போ நீங்களாம் பாருங்கள் எப்படி இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கழிவுகள் வெளியில் போகணும். வேர்வை மூலமா வெளியில் போகிறது, வேர்வைக்கு பயப்பட வேண்டாம். வேர்வை வேணால் பர்மனெண்ட்டாக ஒரு ஸ்டேஜில் நின்று போயிடும். அப்போ நீங்கள் நல்லா ஆயிடுச்சு நீங்களே கூட ஃபீல் பண்ணலாம். நம்ம கம்மியாக இருக்கும், மினிமம் வேர்வை வந்தால் வாஷ் பண்ணிக்கணும், இல்லை துடைச்சிக்கணும், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும். அதுதான் சொல்யூஷனே தவிர வேர்வை ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணிடக்கூடாது. அது வந்துட்டு சந்தோஷம், பிடிக்கலையா ட்ரெஸ் இருக்கவே இருக்குது, ஒரு நைட்டி வாங்கி போட்டு மாற்றி போட்டு தெரியாது அவங்க பேசுவாங்க. இல்லை நீங்கள் அதெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும், தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும், இல்லைன்னா குளிச்சிடணும். அது ஆன்லைப்பா சரி, அவங்க வர வரைக்கும் ஏதான்னு பேசிட்டு இருக்கோம். இதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. இது வந்து நேச்சுரல் ஹீலிங். நம்ம என்னெல்லாமோ சொல்கிறோம், இயற்கையாக நம்ம குணப்படுத்திக்க முடியும். இது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா சூரியன் கண் கண்ட கடவுள். அவர் டைமுக்கு வர ஒரே ஆள் சூரியன் தான். என்ன மழை என்ன வெயில் இருந்தாலும் மாறுறது கிடையாது, தானே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், சில நாளைக்கு இருந்தது தான். ஆனால் அவரும் ஷுவராக அங்கே தான் இருக்காருங்கிறது தெரியும். ஸோ சன்னை வந்து நம்ம போட்டுறோம். ஆரஞ்சு கலர் தான் நம்ம நினைக்கிறோம். ஆரஞ்சு கலர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து ஒரு டானிக், அதை விட பெட்டர் டானிக் உலகத்தில் எதுவுமே கிடையாது. சூரிய ஒளி வரும், பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும். ஸோ சாதாரண சூரியனை பார்க்க முடியாது. ஸோ கடவுளே ஆரஞ்சு கலரில் 20 நிமிஷம் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். அதை நம்ம என்ஜாய் பண்ணினா ஒரு ஃபுல் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். இது தூரக்க இருக்கும்போது அவரையே நம்ம உடம்புல ஒளி பந்தாக வரும் பொழுது அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியவான், எவ்வளோ நல்லா உடம்பை பண்ணிக்க முடியுங்கிறத தெளிவு வந்து நம்ம இந்த மெடிடேஷனை பண்ணும்போது 100க்கு 100% நிச்சயமாக பலன் உண்டு. நம்பி செய்யுங்க. வாழ்க வளமுடன். முடியும் போது பீனியல் கிளாண்டில் உங்களுக்கு என்ன மாதிரி பார்த்தீங்கிறத சொல்லணும். பீனியல் கிளாண்ட் உள்ள சொல்லுவாங்க, அந்த உள்ள மூளைக்கு வரும்போது மூளைக்கு கீழே தந்ததில் அது வந்து மாதுளம்பழம் அளவு, அதே கலர் குட்டி மாதுளம்பழம், அவ்வளோதான். அந்த இடத்துல நல்லா இருந்தீங்க. அதில் என்ன மாதிரி ஃபீலிங் வருது சொல்லுங்கள். மாதுளம்பழத்தில் ஒரு இது மாத்திரம், நாட் ஃபுல் மாதுளம்பழம், விதை ஒரு இது, ஒரே ஒரு கொட்டை சோப்பாக இருக்குல்லையே மேலே, அதே மாதிரி பிங்க்கும் கலரும் கலந்தது, அதான் அதனுடைய கலர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியுமாக அமைவதாக. நாம் அமர்ந்திருக்கும் இந்த தவக்கூடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின, நன்மையே செய்கின்றன. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். இப்போது நம்ம நேச்சுரல் ஹீலிங் பண்ணிக்க போகிறோம். நம்ம உடம்பில் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ நோய்களும் நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். அதெல்லாம் மிக சிறப்பாக
எல்லாவற்றையும் போக்கி நம்மை ஆரோக்கியமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் ஒரு நல்ல ஆத்மாக மாறக்கூடிய சக்தி இந்த மெடிடேஷன் கொண்டு. அதனால் மனசை நல்லா செலுத்தி ரொம்ப ரிலாக்ஸ்டாக பாடியை வச்சுட்டு 100% நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இதனுடைய பலனும் 100% நிச்சயம். வாழ்க வளமுடன். இப்பொழுது நம்ம எல்லோரும் சூரியனை பார்க்குறோம். காலையில் உதயமாகும் நேரமாக இருந்தாலும் சரி, சாயங்காலம் அஸ்தமிக்கும் நேரமாக இருந்தாலும் சரி, முதல் 20 நிமிடங்களிலும் அஸ்தமனமாகும் அந்த கடைசி 20 நிமிடங்களும் ஆரஞ்சு கலராக சூரியன் மாறிவிடும். இந்த ஆரஞ்சு கலர் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த ஆரஞ்சு கலரை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது விட்டமின் டி என்ற கிடைத்திருக்கிற ஒரு விட்டமின், ஒரு சத்து நம்மளுக்கு உடம்பில் இறங்குகிறது. கண்கள் தெளிவு பெறுகிறது. முடிந்தால் அந்த காயத்ரி ஜபத்தை சொல்லும் பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு மிக அதிகமான பவர், உடம்பு தேஜஸ்மயம் ஆகிவிடும். இது எல்லோரும் கண் கண்ட உண்மை. இந்த சூரியனை நம்ம தூரம் பார்க்கும் பொழுதே எவ்வளோ பவர்ஃபுல் எனர்ஜி கிடைக்கிறது. இப்போ இந்த சூரியனை நம்ம உளமாற மனமாற வருத்தி அழைத்து நம்மளுக்கு உடம்புக்குள் வந்து சக்தி கொடுக்கும்பாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அந்த ஆரஞ்சு கலர் சூரியன் ஒளி வடிவமாக, பந்து வடிவமாக நம் தலைக்கு மேலே வந்து நிற்கிறது. அதை உளமாற மனமாற வணங்கி நம்மை தூய்மையான ஆத்மாவாக மாற்றி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த தியானத்தை தொடர்வோமாக. வாழ்க வளமுடன். இந்த சூரிய ஒளியானது அழகான பந்து வடிவத்தில் என்னுடைய சகஸ்ராரம் தலைக்கு உச்சந்தலைக்கு மேலே வந்து நிற்கிறது. நான் சூரியனை மனமாற அழைக்கிறேன். அப்பொழுது அது ஆரஞ்சு கலர் பந்து ஒளி வடிவமாக என் சகஸ்ராரத்திற்குள் இறங்குகிறது. என் சகஸ்ராரத்தின் நிறம் வயலட். அந்த வயலட் கலரோடு இந்த ஆரஞ்சு கலர் ஒளி பந்து சேர்ந்தவுடன் அப்படியே அதோடு ஐக்கியமாகி அப்படியே பரவலாக என் மூளைக்குள் படருகிறது. என் மூளைக்குள் இருக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு செல்லுக்கும், ஒவ்வொரு இரத்த நாணத்திற்கும், ஒவ்வொரு நரம்புக்குள்ளும் ஊடுருவி சென்று அங்கிருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், அங்கிருக்கும் இனம் தெரியாத நோய்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் இந்த ஒளி, ஆரஞ்சு கலர் ஒளி அழகாக மெதுவாக நிதானமாக தூய்மைப்படுத்தி விடுகிறது. அப்பொழுது என்னுடைய மூளையானது சுறுசுறுப்பாக இருக்கிறது. மந்தத்தன்மை மறைந்து விடுகிறது. எதிர்மறை சக்திகளெல்லாம் என் மூளையிலிருந்து பறந்து ஓடிவிடுகிறது. ஆக்கப்பூர்வமான அனுபவமான நல்ல எண்ணங்கள் மட்டும் என் மூளையில் வந்து இறங்கி இருப்பதால் நான் இப்பொழுது உலகத்தை பார்க்கும் தன்மையே வேறாகி விடுகிறது. என்னால் எல்லா விஷயங்களும் கிரகிக்க முடிகிறது. நல்லது எது, கெடுதல் எது என்று பாகுபாடு செய்ய முடிகிறது. எல்லா விஷயத்திலும் தெளிவு ஏற்படுகிறது. தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுகிறது. இந்த வயலட் கலரும் ஆரஞ்சு கலரும் பார்த்து கண்கோடி வேண்டும் என்பது போல் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இப்பொழுது நான் உளமாற மனமாற நம்புகிறேன். என்னுடைய மூளை நன்றாக சுத்தமடைந்து விட்டது. நான் தூய்மையாகி விட்டதை நான் உணர்கிறேன். அப்பொழுது எனக்கு ஒரு நிம்மதியான பெருமூச்சு வருகிறது. அப்பொழுது அந்த சூரிய ஒளி பந்து அங்கிருந்து நகர்ந்து என்னுடைய அடுத்த சக்கரமான ஆக்ஞா சக்கரத்திற்குள் வருகிறது. ஆக்ஞா சக்கரத்தின் நிறம் இண்டிகோ, கரும் நீலம்.
இந்த ஆக்ஞா சக்கரத்தில் அது வந்தவுடன் அந்த இண்டிகோ கலருடன் நன்றாக கலந்து முதலில் வலது கண்குள் ஊடுருவி செல்கிறது. அங்கிருக்கும் எல்லா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே எடுத்துவிட்டு நல்ல பிரகாசமாக கண் பார்வை தெரியும் அளவுக்கு என் கண் தூய்மை அடைவதை நான் உளமாற உணர்கிறேன். அதே மாதிரி இடது கண்ணுக்குள் செல்கிறது. அங்கு எல்லாம் ஊடுருவி அந்த இண்டிகோ கலரும் அந்த ஆரஞ்சு கலரும் கலந்து நன்றாக ஊடுருவி செல்கிறது. அப்பொழுது என்னுடைய இடது கண்ணும் பார்வை மிக சிறப்பாக இருப்பதை என்னால் மனமாற உணர முடிகிறது. அதன் பிறகு மெதுவாக என்னுடைய வலது நாசிக்குள் செல்கிறது. அந்த வலது பக்கம் இருக்கும் மூச்சையெல்லாம் தூய்மையாக ஆக்குகிறது. அதன் பிறகு இந்த ஆரஞ்சு கலர் ஒளியும் இந்த இண்டிகோ கலர் ஒளியும் சேர்ந்து எனது இடது நாசிக்குள் செல்கிறது. அங்கிருக்கும் எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியே தள்ளுகிறது. அப்புறம் இடது மூக்கு வழியாக வலது மூக்கிற்கும் வலது மூக்கு வழியாக இடது மூக்கிற்குள்ளும் சென்று என் மூச்சு காற்றை தூய்மையாக ஆக்கிவிட்டதை நாம் மனமாற நம்புகிறேன். எனக்கு இருக்கும் சளி தொல்லைகள் அகன்று விட்டது. மூச்சு திணறல் இப்பொழுது நிம்மதியான சுவாசமாக மாறிவிட்டதை உணர்கிறேன். அதன் பிறகு என்னுடைய இடது காதுக்குள்ளும் வலது காதுக்குள்ளும் ஊடுருவி இந்த ஆரஞ்சு கலர் ஒளியுடன் இந்த இண்டிகோ கலர் செல்கிறது. என் காதில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டதை நான் உணர்கிறேன். காது கேட்கும் தன்மை மிக திறம்பட இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அதன் பிறகு என்னுடைய வாய்க்குள் செல்கிறது. என் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றன. ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கிறது. நாக்கில் சுவை உணர்வு நிச்சயமாக வித்தியாசம் தெரிகிறது. இதை நான் உணர ஆரம்பித்தவுடன் எனக்கு ஒரு பெரிய மூச்சு விடுகிறது. முகமும் நன்றாக பளபளமாக இருப்பதை நான் உணர்கிறேன். ஒரு தேஜஸ்மயமான முகம் வந்துவிட்டதை நான் உணர்கிறேன். இப்பொழுது எனக்கு ஒரு நிம்மதி. என் கண்களின் பிரகாசம் சிறப்பாக இருக்கிறது. என் காது கேட்கும் தன்மை நன்றாக இருக்கிறது. எனக்கு மூச்சு நன்றாக விட முடிகிறது. என் வாய் நன்றாக இருக்கிறது. ஆக நான் இன்றிலிருந்து பேசும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இனிமையான பாசிட்டிவ் வார்த்தைகள் மட்டும்தான் என் வாயிலிருந்து வர வேண்டும். எனக்கு தேவையான சுவையான விஷயங்களை மட்டும்தான் நான் சாப்பிட வேண்டும். கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நாக்குக்கு ருசிக்கு அடிமையாகி விடக்கூடாது. உடம்புக்கு தேவையானதாகவும் இருக்க வேண்டும். வாய்க்கும் பிடித்திருக்கிற மாதிரி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோகிறது. ஆக இந்த ஆரஞ்சு கலர் சூரியன் என்னுடைய ஆக்ஞைக்கு கண்ட்ரோலான எல்லா பாகங்களையும் தூய்மைப்படுத்திவிட்டது, ஆரோக்கியமாகிவிட்டது என்ற தன்னம்பிக்கை வந்தவுடன் எனக்கு ஒரு பெருமூச்சு வருகிறது. இப்பொழுது அந்த சூரிய ஆரஞ்சு கலர் பால் அடுத்த சக்கரமான விசுத்தி சக்கரத்திற்குள் செல்கிறது. இந்த விசுத்தி சக்கரம் கழுத்தில் இருக்கும் பாகம் என்னுடைய மறைமுகமான உணர்வுகள், வெளியே செல்ல தெரியாத, வெளியே சொல்ல முடியாத, வெளியே சொல்லவே கூடாது என்கிற பல எண்ணங்கள் என் தொண்டையில் அப்படியே சிக்கி கொண்டிருக்கின்றன. அவை எல்லாவற்றிலும் இந்த ஆரஞ்சு கலர் சூரியன் பந்து போய் எல்லா உணர்ச்சிகளையும் சீர்படுத்திவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி விடுகிறது. இன்றிலிருந்து என்னுடைய வார்த்தைகள் கனிவான வார்த்தைகளாக இருக்கும். நெஞ்சை பதைக்கும், நெஞ்சை அடைக்கும் விஷயங்கள் எதையிலும் நான் அதிகமாக ஈடுபட மாட்டேன். என் உணர்வுகளுக்கு நான் அடிமை ஆகிவிட மாட்டேன் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. அப்படியே கழுத்தை சுற்றி பின் கழுத்திலும் இந்த எனர்ஜி அப்படியே பரவி என் கழுத்தில் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்கள், சளி தொந்தரவுகள் எல்லாமே நீக்கிவிட்ட திருப்தி ஏற்படுகிறது. அதன் பிறகு இந்த ஆரஞ்சு கலர் நிறத்தோட இந்த நீலம் என்னுடைய தோள்பட்டியிலிருந்து, வலது தோள்பட்டியிலிருந்து மெதுவாக அங்குலமாக கீழே இறங்கி என்னுடைய கை மூட்டுகளில் இறங்கி நேராக ஒவ்வொரு விரல் நுனி வரைக்கும் போகிறது. அப்பொழுது என் வலது கை தோள்பட்டியிலிருந்து
நுனி விரல் வரைக்கும் இருக்கும் எல்லா எதிர்மறை சக்திகளும் எல்லா நோய்களும் அப்படியே விலகி கரைந்து போய்விடுவதை என்னால் நன்றாக உணர முடிகிறது. அதேபோல் இடது தோளுக்கும் இடது மூட்டுக்கும் இடது நுனி விரல்களுக்கும் இந்த ஆரஞ்சு கலர் ஒளிப்பந்து இந்த கலருடன் சேர்ந்து நேராக பாயும் பொழுது அங்கிருக்கும் எதிர்மறை சக்திகள், அங்கிருக்கும் வியாதிகள் எல்லாம் பறந்தோடி விட்டதை நான் மனமாற உணர்கிறேன். ஆக இந்த ஒளிப்பந்து என்னுடைய விசுத்தி சக்கரத்திற்கு கட்டுப்பட்ட அத்தனை அவயங்களையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாகிவிட்டதை என்னால் உணர முடிகிறது. இறைவா, உனக்கு ஒரு பெரிய நன்றி என்று சொல்லும் அளவுக்கு வித்தியாசம் தெரிகிறது. அப்பொழுது எனக்கு ஒரு பெரிய மூச்சு விட தோன்றுகிறது. இது நிம்மதியான மூச்சு. இப்பொழுது அந்த கோல்டன் கலர் லைட் பால் அடுத்த சக்கரமான அநாகத சக்கரத்திற்குள் செல்கிறது. அநாகதம் என்றால் ஹார்ட் சென்டர். இந்த ஹார்ட் சென்டரில் எத்தனையோ விஷயங்கள், உணர்வுகள், ஏக்கங்கள், வருத்தங்கள், செயலாக்க முடியாத ஆசாபாசங்கள் எல்லாம் பிணைந்து கொண்டிருக்கின்றன. ஆக சதா சர்வ காலமும் மனதில் ஒரு ஏக்கம், ஒரு நிம்மதியற்ற தன்மை, நினைத்ததை கிடைக்க முடியவில்லை, நினைத்ததை நினைத்தபடி செயலாக்க முடியவில்லை என்று எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் உணர்வுகள் எல்லாமாக அடங்கியிருக்கிறது இந்த ஹார்ட் சென்டர். இதனால் ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடுமோ என்று ஒரு பக்கம் பயம், இதை மனதிற்குள் இருத்தி வைத்து வெளியே சொல்ல முடியவில்லையே என்ற ஏக்கம் ஒரு புறம். ஆக எதிர்ப்பிணைகள் எல்லாம் பிணைந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இந்த கோல்டன் கலர் பால், லைட் பால் அந்த பச்சை நிறத்துடன் கலந்து தூய்மையான ஆத்மாவாக என்னை மாற்றி கொண்டு வருவதை என்னால் உணர முடிகிறது. எங்கு பார்த்தாலும் பச்சை, பசுமை, மனதிற்கு இனிமையான ஒரு பச்சை நிறம். அப்படியே என்னுடைய முதுகுப்புறத்திற்கும் இந்த ஆரஞ்சு கலர் சூரியன் இந்த பச்சை கலருடன் சேர்ந்து நன்றாக சுழன்று வருகிறது. அப்பொழுது எல்லா எதிர்மறை சக்திகளும், எல்லா நோய்களும், எல்லா இயலாமை, முடியாமை போன்ற எல்லா ஆமைகளும் ஒவ்வொன்றாக கரைவதை நான் உளமாற மனமாற உணர்கிறேன். இன்றிலிருந்து என் மனம் தூய்மை அடைந்து விட்டது. என்னுடைய அறியாத எண்ணங்கள், துக்கங்கள், வருத்தங்கள் எல்லாம் கரைந்து போய்விட்டன. இப்பொழுது நான் புதிய பிறவி எடுத்துவிட்டேன். அன்பு ஒன்றுதான் சிறந்தது, அன்பு ஒன்றுதான் நிரந்தரமானது, அன்பு ஒன்றுதான் கடவுள் என்ற உண்மை என்னுள் இறங்கிவிட்டது. ஆக இன்றிலிருந்து என் மனம் தூய்மை அடைந்து விட்டதால் என் மனதில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டுவிட்டது. எத்தனையோ முறை தோன்றும் இந்த மனம் பாரம் தாங்க முடியவில்லை என்று அழக்கூட முடியாத தருணங்கள் வந்ததெல்லாம் இப்பொழுது அப்படியே கரைந்து விடுவதை நான் உணர்கிறேன். இறைவா, உனக்கு நன்றி என்று சொல்லி ஒரு பெருமூச்சு விடுகிறேன். அப்பொழுது இந்த ஆரஞ்சு கலர் சூரியன் பந்து அடுத்த சக்கரமான மணிப்பூரகத்திற்குள் இறங்குகிறது. மணிப்பூரகத்தின் சக்கரத்தின் நிறம் மஞ்சள். இந்த ஆரஞ்சு கலரும் இந்த மஞ்சள் கலரும் வயிற்றுக்குள் சுழல ஆரம்பிக்கிறது. வயிற்றில் அஜீரண கோளாறுகள், சுகருக்காக இன்சுலின் சுரக்கவில்லையே என்று கவலை ஒரு புறம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்ட இன்டைஜஷன் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம், ஈரலினால் ஏற்படும் ஏதாவது உபாதைகள், ஆக எத்தனையோ வித பிரச்சனைகள் வயிற்றுக்குள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை பிரச்சனைகளாக பல நேரத்தில் பூதாகாரமாக என்னை பயமுறுத்தியதும் உண்டு. ஆனால் கடவுளே இறங்கி வந்து இதை தூய்மைப்படுத்தி விடுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆரஞ்சு கலர் பந்து உள்ளே வந்தவுடன் என் வயிற்றில் ஒரு நிம்மதி, வயிற்றில் பால் வார்த்தது போல் ஒரு அசாதாரண நிம்மதி மனதிற்குள் ஏற்படுகிறது. சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கரைந்து செல்வதை உணர முடிகிறது.
என்னுடைய வயிறு கிளியராக சுத்தமாக இருக்கிறது. அப்பொழுது என் உடலின் நிலையே நிச்சயமாக மாறிவிட்டதை என்னால் உணர முடிகிறது. இறைவா, இவையெல்லாம் எவ்வளோ பெரிய தொண்டுகள். எங்கேயோ உன்னை பார்த்து கொண்டு வாழ்த்தி கொண்டிருந்த எனக்கு இறங்கி எனக்குள் வந்து இந்த நல்ல தன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. கோடானு கோடி நன்றி என்று மனமாற உளமாற வேண்டி அந்த ஆரஞ்சு கலர் சூரியனையும் அந்த மஞ்சள் கலரும் கலந்த அந்த நிறத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய வயிற்று உபாதைகள் எல்லாம் மறைந்துவிட்ட உணர்வு ஏற்படுகிறது. அப்பொழுது என்னையும் அறியாமல் ஒரு பெரிய மூச்சு, நிம்மதியான மூச்சு வருகிறது. அதன் பிறகு அப்படியே அந்த கோல்டன் கலர் பால் ஒளி பந்து அடுத்த சக்கரமான சுவாதிஷ்டானத்திற்குள் நுழைகிறது. சுவாதிஷ்டானத்தின் கலர் ஆரஞ்சு, இந்த பந்தின் கலரும் ஒளிப்பந்தின் கலரும் ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு கலரும் அந்த ஆரஞ்சு கலரும் சேரும் பொழுது காண கண்கூடி வேண்டும் ஒரு இறை தரிசனமே கிடைத்துவிட்ட உணர்வு ஏற்படுகிறது. இந்த சுவாதிஷ்டானம் மிக மிக முக்கியமான ஒரு சக்கரம். இதில் பிறப்புறுப்புகள் இருக்கின்றன. நம்மளுடைய கர்ப்பப்பை இங்கு தான் இருக்கிறது. பின்பக்கம் கிட்னி இருக்கிறது. ஆக உலக சம்பந்தப்பட்ட அத்தனை ஆசையான விவரங்கள் அனைத்தும் இங்கு அடங்கியிருப்பதால் இந்த சக்கரத்தை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கடவுளாகவே பாவிக்க வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். மாதவிடாய் பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல் போன்ற பல விஷயங்கள் இங்கே மாறி மாறி நடக்கிறது. இதனால் மனம் உயர்ந்து வருத்தம் ஏற்படுகிறது. இந்த ஆரஞ்சு கலர் சூரியன் சாட்சாத் கடவுளாகவே வந்து அந்த இடத்தில் இறங்கி அந்த இடத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தி என்னை ஆரோக்கியம் மிக்கவனாக மாற்றிவிட்டதை என்னால் உளமாற மனமாற உணர முடிகிறது. இறைவா நன்றி என்று பெருமூச்சு விடுகிறேன். அப்பொழுது அந்த கோல்டன் கலர் ஒளி வந்து அடுத்த சக்கரமான மூலாதாரத்திற்குள் நுழைகிறது. மூலாதாரத்தின் நிறம் சிகப்பு. முதுகுத்தண்டு மேலிருந்து கீழ்வரை ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டு வரும் பொழுது கடைசியில் முடியும் இடம்தான் மூலாதாரம். இந்த மூலாதாரம் தொடை, முழங்கால், கால்கள், பாதம், விரல்கள் வரை எல்லா பாகத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வருகிறது. கால் குடைச்சல், மூட்டு வலி, காலில் ஏற்படும் பிரச்சனைகள், எதிர்மறை சக்திகள், நோய்வாய்ப்பட்டிருக்கும் தன்மை ஆக எல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் உள்ளே நுழைந்து அந்த சிகப்பு கலருடன் சேர்ந்து என்னை நல்ல நிரந்தரமாக ஆரோக்கியமான உறுப்புகளாக மாற்றுவதை நான் நன்றாக உணர முடிகிறது. இறைவா எனக்கு ஒரு நன்றி. நல்ல இரத்த ஓட்டம் நன்றாக காலிலெல்லாம் பரவுவதால் பலவீனங்கள் மாறி என்னால் இயற்கையாக நன்றாக இருக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. நன்றி என்று சொல்லும் பொழுது அந்த ஆரஞ்சு கலர் பால் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் சுவாதிஷ்டானத்திற்குள் வருகிறது. சுவாதிஷ்டானத்திலிருந்து நாம் பாகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சந்தோஷம் ஏற்படும் அளவுக்கு வித்தியாசம் தெரிகிறது. இந்த சுவாதிஷ்டானத்தை பார்க்கும் பொழுது இங்கேயும் எல்லா பிரச்சனைகளும் நன்றாக தேறி நான் ஆகிவிட்டேன் என்ற உணர்வு ஏற்பட்டு ஒரு பெருமூச்சு விடும் பொழுது மறுபடியும் மணிபூரகத்திற்கு வயிற்றுக்குள் அந்த ஆரஞ்சு கலர் லைட் பால் ஒளிப்பந்து வந்து அடைந்து விடுகிறது. இங்கேயே ஐக்கியமாகி விடுகிறது. வயிற்றோடு வயிற்றாக அது கலந்து விடுகிறது. இறைவா, இது எவ்வளோ பெரிய விஷயம். என் வயிற்றுக்குள் கடவுளே வந்து ஒளிமயமாக வந்து எனக்குள் இறங்கிவிட்டவுடன் நான் புனிதத்தன்மை அடைந்து விட்டேன். நான் தெய்வீகத்தன்மை அடைந்து விட்டேன். நான் தூய்மையான ஆத்மாவாக மாறிவிட்டேன் என்ற தன்னம்பிக்கை எனக்கு ஏற்படுகிறது. இப்பொழுது நான் என்னுடைய சகஸ்ரார சக்கரத்தை பார்க்கும் பொழுது அது அழகாக எப்படி தீபாவளி டைட்டில் விஷ்ணு சக்கரம் சுற்றுகிறதோ அப்படி அந்த வைலட் கலர் அழகாக சுற்றுவதை, ஆரோக்கியமாக சுற்றுவதை, ஒளிமயமாக இருப்பதை என்னால் உணமாற முடிகிறது. அதற்கொரு நன்றி.
மறுபடியும் என்னுடைய ஆக்ஞா சக்கரத்தை நோக்குகிறேன். அந்த இண்டிகோ கலர் கரும் நீலம் நல்லா பளபளவென்று தூய்மையாக சுற்றுவரை பார்க்கும்பொழுது எனக்கு பேரானந்தமாக இருக்கிறது. என் முகத்தில் வசீகரம் தெரிகிறது. என் கண்ணின் பார்வை கூர்மை தெரிகிறது. என் காது கேட்கும் தன்மை நன்றாக இம்ப்ரூவ் ஆவதை உணர முடிகிறது. என் மூச்சு காற்று சீராக இருப்பதை உணர முடிகிறது. என் வாய், என் சொற்கள், என்னுடைய டேஸ்ட்டு எல்லாமே மாறுவதை என்னால் மனப்பூர்வமாக உணர முடிகிறது. இதற்கு ஒரு நன்றி என்று சொல்ல தோன்றுகிறது. அதன் பிறகு விசுத்தி சக்கரத்தை பார்க்கிறேன். நீலக்கடலில் அழகாக சுழன்று வருகிறது இந்த சக்கரம். இந்த நீலக்கலர் சுழற்றும் போது ஆஹா, எவ்வளவு இனிமையான வார்த்தைகள் என்னால் பேச முடியும், எவ்வளவு அழகாக என்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும், எவ்வளவு நன்றாக சளி தொந்தரவு இல்லாமல் கிளீனாக என் தொண்டையை மாற்றிக்கொண்டு இனிமையாக பேச முடியும் என்ற எண்ணம் முதல் முறையாக எனக்கு இன்று தோன்ற ஆரம்பித்துவிட்டது. இதற்கு ஒரு நன்றி. அதன் பிறகு என்னுடைய அநாதக சக்கரத்தை பார்க்கிறேன். அந்த பச்சை பசுமை என்னை புல்லரிக்க வைக்கிறது. எங்கும் எதிலும் பச்சை பசுமை எல்லாவற்றையும் என்னுடைய பார்வை மாற்றிவிடுகிறது. நான் இனிமேல் நேரான பார்வையை தான் பார்க்க போகிறேன். நேர்மையான எண்ணங்களை மட்டும்தான் நான் செயலாக்கத்தில் கொண்டு வருவேன். எல்லோரிடமும் அன்பாக இருக்க பழகிக் கொள்வேன். அன்பே கடவுள் என்ற வார்த்தைகளுக்கு உண்மையாக என்று அர்த்தம் புரிந்துவிட்ட சந்தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. ஆக மறுபடியும் என் வயிற்றுக்குள் வந்து என்னுள் ஐக்கியமாகி இருக்கும் இந்த ஆரஞ்சு கலர் ஒளிமயமான சூரிய இறைவனுக்கு பெரிய நன்றி. நான் வாழ பிறந்தவள். ஐ எம் born to achieve. நான் உண்மையாக பேரதிர்ஷ்டக்காரி என்ற சந்தோஷத்துடன் தலையிலிருந்து கால் வரைக்கும், காலிலிருந்து தலை வரைக்கும் எல்லா உறுப்புகளும் தூய்மையாக ஆரோக்கியமாக வேலை செய்வதை என்னால் உணர முடிகிறது. ஓரிரு நிமிடங்கள் மேலிருந்து கீழ், கீழிருந்து மேலே ஒவ்வொரு பாகத்தையும் பார்த்து மனப்பூர்வமாக நன்றி சொல்லிக்கொண்டே இந்த தியானத்தை முடிப்போமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மனநலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்தி இந்த தியானத்தை பொறுமையாக முடிக்குவோம். வாழ்க வளமுடன்.